ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவுக்கு இன்றைக்கி எல்லாரும் அளவலாக காத்துட்டு இருப்பீங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல். நவராத்திரினாலே நம்ம விதவிதமாக சுண்டல் செய்வோம். இன்றைக்கி நம்ம வந்து 2 விதமான சுண்டல், அதாவது பார்லி வச்சு 2 சுண்டல் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம பயறு வகைகள் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு இன்றைக்கி நான் பார்லியில் உங்களுக்கு 2 சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்லி வேர்க்கடலை மசாலா சுண்டல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். பார்லி 1 கப், வேர்க்கடலை 1/2 கப், காய்ந்த மிளகாய் 2, பட்டை சிறிய துண்டு, ஓமம் 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, தக்காளி 1, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, தேங்காய் துருவல் 1/4 கப், பெருங்காயம் 1/4 தேக்கரண்டி, கறிவேப்பிலை சிறிதளவு, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப. பார்லி வேர்க்கடலை மசாலா சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வந்து பார்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்லி எப்படி இருக்கும்ட்டுன்னு. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பார்லிலே 2 விதம் உண்டு. இது வந்து வெள்ளை பார்லி, இதுக்கு வந்து பேர்ல் பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் முத்து பார்லி. இதுவே வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அந்த பார்லி ரொம்ப நம்ம நாட்டில் கிடைக்கிறதில்ல, இதுதான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிது. ஸோ இந்த பார்லியை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கின பார்லியை கொஞ்சம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சிலர் வந்து வெறும் ஊற வச்சுட்டு அப்படியே சமைக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லா யூரின் ஃப்ரீயாக போகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம குடிக்கிறது வழக்கம். இதை வந்து வேக வச்சு அப்படியே தூக்கி கொட்டிடுவோம். ஆனால் இந்த பார்லியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக ஃபைபருன்னு சொல்லக்கூடிய நார் சத்து இதில் நிறைய, எல்லாத்தையும் விட நிறைய நார் சத்து இருக்க தானியம் பார்த்திங்கன்னா பார்லி தான். இந்த நவராத்திரி டயத்தில் வந்து நம்ம பயறு தானியங்கள் தான் பொதுவாக சுண்டல் செய்கிறது வழக்கம். அதனால தான் நான் இன்றைக்கி பார்லி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு நல்லதும் கூட, கொஞ்சம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாதனால இதையும் வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு சுண்டல் செய்யலாமேன்னு நான் இன்றைக்கி செய்கிறேன். வானொலி சூடாயிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எல்லாம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க. அதே மாதிரி இந்த பார்லிக்கு வந்து கொஞ்சம் ஒரு டேஸ்ட் இருக்காது, அதனால தான் அதை யாரும் விரும்புகிறதில்ல. அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து அது கூட கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர்லாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானவுடனே ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. பட்டை 2 காஞ்ச மிளகாய், அடுத்தது கொஞ்சமாக சீரகம். இந்த நவராத்திரி டயத்தில் நம்ம நிறைய பயறு சேர்ப்போம். பொதுவாக நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிப்போம். ஆனால் அந்த பயறு வகையில் கொஞ்சம் கேஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் வாய்வு தொல்லையே உண்டாக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த தாளிப்பில் வந்து நிறைய சீரகம் ஓமம்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சீரகம் போட்டிருக்கேன், அடுத்து கொஞ்சம் ஓமம், அடுத்தபடியாக இஞ்சி துருவல்,
லேசாக வதக்கிட்டு அடுத்து ஒரு தக்காளி, பொடியாக நறுக்கின தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயம், இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க லேசாக. வதங்கினதுக்கப்புறமா இந்த வேக வச்சு எடுத்துருக்க பார்லி சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வேக வைக்கும்போது உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்து வேக வைக்கலைங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான் தண்ணி இதில். பார்லி பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. உலகத்திலே பார்த்திங்கன்னா அதிக அளவில் பயிரிடுற முதல் தானியம்னா பார்லி தான். எல்லா நாடுலேயும் எல்லா காலநிலையிலையும் விளையக்கூடியது பார்லி. இது வந்து கோதுமையோட ஒரு வெரைட்டி தான். கோதுமை மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற எல்லா மக்களும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவுனா அது பார்லி தான். நம்ம ஊரில் தான் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனால் உலகம் பூரா பார்த்திங்கன்னா பார்லியில் ப்ரெட்டு, பன்னு, கஞ்சி, எல்லா வெரைட்டி பிஸ்கெட்டு எல்லாமே இதில் செய்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து நிறைய எடுத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்லி வாட்டரை எடுத்து அதை புளிக்க வச்சு வந்து பானங்கள் தயாரிக்கிறது இந்த பார்லி வாட்டரில் தான். இது கொஞ்சம் வந்து நல்லா சாதாரணமாக சாப்பிடும்போது எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது தருதோ அதே மாதிரி அதை புளிக்க வச்சு சாப்பிடும்போது நிறைய கெடுதிகளும் உண்டு. ஆனால் சுவைக்காக நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் நம்ம நல்ல விதம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாமே நினைக்கிறேன் நான். ஸோ இந்த பார்லி வந்து இன்றைக்கி இந்த வேர்க்கடலையோடு சேர்ந்து செய்யும்போது அதில் நார் சத்து நம்மளுக்கு கிடச்சிருது. வேர்க்கடலையில் இருக்க ப்ரோட்டீன் அதுவும் கிடச்சிரும். நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நவராத்திரி டயத்தில் வந்து மழை அப்போ தான் ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மழை ஆரம்பிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த நவராத்திரி டயத்தில் நம்ம ஊரில் வந்து அந்த சுண்டலை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. ஏன்னா சுண்டல் சாப்பிடும்போது அதில் நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். எல்லாமே பயரில் நம்ம செய்கிறது. ஸோ அந்த சுண்டல் சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த காலநிலையில் மற்ற சாப்பாடு ரொம்ப சாப்பிட முடியாத நேரத்தில்
இந்த சுண்டலை சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான சத்து, அந்த சக்தி எல்லாமே கிடச்சிரும்னால தான் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பண்டிகைகளையும் அதுக்கு நம்மளை சாப்பிட்ற நெய்வேத்தியங்களையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லா பண்டிகைக்குமே அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள். அந்த வெயில் காலத்தில் வர்ற பண்டிகைக்கு பார்த்திங்கன்னா ராமநவமிக்கெலாம் பானகம் கொடுப்பாங்க, அந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தி வேணும்ன்ட்டு. அதே மாதிரி இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப அடிக்கும், அந்த நேரத்தில் நிறைய நோய் கிருமிகள் நம்மளை தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. கூழ் அந்த நேரத்தில் பிரசாதமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த நவராத்திரி டயத்தில் இந்த சுண்டல், இந்த மழை ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க நேரத்தில் இந்த சுண்டல் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விதமான நெய்வேத்தியங்கள், ஒவ்வொன்றும் நம்மளோட ஆரோக்கியத்தோட பின்னி பிணைஞ்சது தான். இதுவும் அதுவும் தனித்தனியாகவே கிடையாது நம்ம நாட்டை பொறுத்தளவு. அது இந்த நவராத்திரி, அதாவது இந்த புரட்டாசி மாதம் வர்ற நவராத்திரி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்தியா ஃபுல்லாக. 4 நவராத்திரி உண்டு நம்மளுக்கு, ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற நவராத்திரி தான் ரொம்பவே விசேஷமானது. எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் அது. 9 நாள் நம்ம வந்து முப்பெரும் தேவியர்களை நம்ம வணங்குறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வித்தியாசமாக கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் வந்து கொலு வைக்கிற வழக்கம் உண்டு, கர்நாடகாவில் எல்லாருக்கும் தசரா தெரியும். ஆனால் நார்த்லலாம் வந்து இந்த 9 நாளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருப்பாங்க. அதை எப்படிலாம் இஞ்சி சேர்க்க மாட்டாங்க, இஞ்சி சேர்த்துக்குவாங்க, பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி உணவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாத்வீகமான உணவுன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே வந்து காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே ரொம்ப மைல்டாக எடுத்துக்குவாங்க. இந்த நேரத்தில் இந்த 9 நாள் நவராத்திரியோட அவங்க வந்து சாதம், கோதுமை, அதாவது அரிசி, கோதுமை, முழு பயறு அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி நம்ம வந்து சுண்டலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் பயறு வகைகளுக்கு, ஆனால் நார்த்தில் வந்து அந்த பயறு வகைகள் இந்த 9 நாளில் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த கிழங்கு மாவு, அதை எதெல்லாம் வந்து நல்ல இது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது, கொஞ்சம் சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய அந்த சாத்வீக உணவுகள்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் எடுத்துக்குவாங்க அவங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் வேர்க்கடலை மட்டும் நிறைய சேர்த்துக்குவாங்க. அந்த விரத காலத்தில் வேர்க்கடலை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த இழந்து போகிற அந்த எனர்ஜி வந்து கிடைக்குன்றதுக்காக வேர்க்கடலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா பண்டிகையெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு தேவையான நம்மளுக்கு நெய்வேத்தியங்களோ பிரசாதங்கள் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகும்போதே பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரே இதில் சாதம் வைக்கும்போதே நீங்கள் அதோட இன்னும் 2 பாத்திரத்தில் இந்த வேர்க்கடலையும் பார்லியும் வேக வச்சு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டிங்கன்னா சாயங்காலம் வந்தோடனே வெறும் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு தான். இது ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். இது கூட வந்து நான் இன்றைக்கி வெறும் பட்டை மட்டும்தான் தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த வாசனை வேணும்னா நீங்கள் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் துருவல், போட்டுட்டு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, நல்லா ஒரு கிளறி விட்டுரும். உங்களுடைய பார்லி வேர்க்கடலை மசாலா சுண்டல் தயாராகிடுச்சு. நம்ம பார்லி வேர்க்கடலை மசாலா சுண்டல் பார்த்துட்டோம். இப்போ லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்க்க போகிறது பார்லி ஸ்வீட் கார்ன் சுண்டல்.
வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம பார்லி வேர்க்கடலை மசாலா சுண்டல் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்லி ஸ்வீட் கார்ன் சுண்டல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். காயம், அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா, லேசாக வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பார்லி சேர்த்துக்கிறோம். பார்லியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வைக்காமல் பார்லி வேக வைக்காதீங்க, வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும், அந்த சாஃப்ட்னஸ்ஸே உங்களுக்கு கிடைக்காது. இது கூட வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்ன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கப்பு 1/2 கப்பு அப்படிலாம் அளவெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எது கூட வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்லியில் வந்து சுண்டல் செஞ்சுருக்கோம். பொதுவாக அந்த பார்லி பார்த்திங்கன்னா சாலட் வெரைட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகளை கேரட், தக்காளி, வெங்காயம், அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அதோட கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏதாவது பச்சை மிளகாயோ இல்லை எது உங்களுக்கு பிடித்தமோ அதை சேர்த்துக்கோங்க. இதை வந்து தனியாக போட்டு அடுப்பில் கிளறணும்லாம் அவசியமே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சாலட் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலையில் நேரத்தில் கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடாமலே போவாங்க. அவங்க கேட்டால் சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சாலட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்ல வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும், பசியும் கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். கலந்துக்கோங்க. இப்போ இதே பார்லி வேர்க்கடலையோ இல்லை பார்லி இந்த மாதிரி மக்காச்சோள ஸ்வீட் கார்னோ சேர்த்து நீங்கள் இனிப்பு சுண்டலும் செய்யலாம். இனிப்பு சுண்டல் எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. வெல்லத்தை வந்து நல்லா பாகு காய்ச்சி இது கூட சேர்த்து கிளறது தான் இனிப்பு சுண்டல். ஸோ பார்லியில் அதுவும் செய்யலாம். நீங்கள் இது கொஞ்சம் வேகட்டும், நம்ம லேசாக தண்ணி தொளிச்சுக்குவோம். நீங்கள் வேக வச்சு உடனே செஞ்சிட்டிங்கன்னா இந்த தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. காலையில் வேக வச்சு எடுத்துகிட்டு சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க.
அந்த காஞ்சி போன மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக தான் அது. இப்போ இதில் ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக நம்ம ஊரில் கிடைக்கிது இல்லைங்களா மக்காச்சோளம், அது நீங்கள் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. அதை வந்து நீங்கள் நல்லா வாங்கி வேக வச்சு நல்லா உரித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. இல்லை அந்த வாங்கின சோள கதிர்லேருந்து உரித்து எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே பச்சையாக வந்து சிலர் வந்து சாப்பிடுவாங்க, சும்மா அவிச்சிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இதில் கலந்திங்கன்னா கொஞ்சம் கடுக்கடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மெத்துன்னு வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சுண்டலோடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பார்லிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்லியை வந்து கொஞ்சம் ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கும் போது இந்த கிட்னியில் வர்ற ஸ்டோன் பிரச்சனைகள், அந்த சிறுநீரக கோளாறு எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது தவிர இதில் இருக்க நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால மற்ற வயிற்று உபாதைகள் எதுவுமே, அதாவது இன்டைஜஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இந்த பார்லி எடுக்கும்போது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இதை கொஞ்சம் நம்மளுக்கு இது ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு நிறைய பிடிக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் இந்த பார்லி என்ன செய்யலாம், தோசை மாதிரி செய்யலாம், இட்லி செய்யலாம். அதெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கோ இல்லை மாதத்தில் 2 நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதோட நல்ல பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நார்மலாக அந்த நவராத்திரி டயத்தில் சுண்டல் செய்யும்போது மிளகாய் இல்லை மசாலா அந்த மாதிரி தான் சேர்ப்போம். நீங்கள் அதுக்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கலாம். இல்லை மிளகு, தனியா, சீரகம், சோம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி அந்த சுண்டல் கூட போட்டிங்கன்னா உங்களோட சுண்டலோட வாசனையே வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரே டேஸ்ட்டில் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் செய்யலாம். அதாங்க நம்மளுடைய பார்லி ஸ்வீட் கார்ன் சுண்டல் தயாராகிடுச்சு. உங்களுடைய பார்லி ஸ்வீட் கார்ன் சுண்டலும் தயாராகிருச்சு. நம்ம இன்றைக்கி செஞ்ச 2 சுண்டலோட சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல பார்த்தது பார்லி வேர்க்கடலை மசாலா சுண்டல். வானலியில் எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், ஓமம், சீரகம், இஞ்சி துருவல், தக்காளி, அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வேக வச்சு எடுத்துருக்கிற பார்லி வேர்க்கடலை அது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் தேங்காய் பூ தூவி, புதினா, கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி இறக்குனீங்களா உங்கள் பார்லி வேர்க்கடலை மசாலா சுண்டல் தயாராகி. அடுத்தபடியாக பார்லி ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். வானலி சூடாக்கி அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே சீரகம், ஓமம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கின உடனே அதில் வேக வச்சு வச்சுருக்கிற பார்லி ப்ளஸ் அது கூட ஸ்வீட் கார்ன் இது 2ஐயும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க.
எல்லாம் சேர்ந்து வரும்போது நல்லா கொஞ்சம் கிளறி இறக்கும்போது கொஞ்சம் அது மேலே தேங்காய் துருவல் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு இறக்குனீங்கன்னா உங்களுடைய பார்லி ஸ்வீட் கார்ன் சுண்டல் தயார். இன்றைக்கி நம்ம லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் 2 சுண்டல் வகை பார்த்தோம். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.